அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்ல இந்த 5 மார்க்ல 25க்கு 25 எப்படி எடுக்கிறது? சோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சோ இதெல்லாம் நீங்க படிச்சிட்டீங்கனாலே 25க்கு 25 நீங்க ஈஸியா நீங்க வந்து உங்க எக்ஸாம்ல எடுத்துடலாம். நான் லெசன் வைஸ் நான் வந்து கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்கேன். போத் வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2. நான் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு ஸ்ட்ரெச் பண்ணி சொல்றேனோ அதெல்லாம் நீங்க கண்டிப்பா மல்டிபிள் டைம்ஸ் டிராயிங் இருந்துச்சுன்னா டிராயிங் வரைஞ்சு, ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா ஈக்குவேஷன்லாம் எழுதி பார்த்து நீங்க பிராக்டிஸ் பண்ணிருக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸை நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து தெரிவிங்க. நெக்ஸ்ட் இது மாதிரி உங்களுக்கு வேற என்னென்ன ரிலேட்டட் வீடியோஸ் வேணும் எல்லாமே நீங்க தெரியப்படுத்துங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். சேனலை ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஓகே. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஆக்சியல் லைன், அதாவது இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு a டைபோல் ஆன் இட்ஸ் ஆக்சியல் லைன். ஸோ இது ஒரு கொஸ்டின். அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு a டைபோல் இன் ஈக்குவட்டோரியல் பிளேன். ஸோ ரெண்டும் அட் அ டைம் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. ஈவன் தான் உங்களுக்கு புக் பேக்ல ரெண்டுமே சேர்த்து ஒரே கொஸ்டினா இருந்தா கூட. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நமக்கு தேர்ட் லெசன்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சிருக்கோம். அதை நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்கறாங்களா மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்கறாங்களான்னு கொஸ்டினை படிச்சு பார்த்து எழுதுங்க. ஆக்சியல் லைன் ஒன்று பிளைண்டா மாத்தி எழுதிட்டு வந்துடாதீங்க. ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல். இதுல அந்த ஸ்பெஷல் கேசஸ்லாம் நீங்க எழுதணும். இந்த செகண்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? தேர்ட் கொஸ்டின் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காஸ்லாம். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு 4 அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ 4மே பார்க்கணும். அதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதனா ஒன்னு சொல்லுங்கன்னு கேட்டீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அன் இன்ஃபைனைட்லி லாங் சார்ஜ் வயர். ஓகேவா? அதுக்கடுத்து வேன்டிகிராஃப் ஜென்ரேட்டர் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி. ஸோ நான் சில 3 மார்க்ஸும் நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். அப்படியே இது பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் 3 மார்க், சம்டைம்ஸ் 5 மார்க். ஸோ போனஸ் மாதிரி நீங்க வச்சுக்கலாம். ஒரு கல்ல 2 மாங்கா மாதிரி. ஓகேவா? ஸோ எனர்ஜி ஸ்டோர்ட் இன் அ கெப்பாசிட்டர், கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர், கெப்பாசிட்டர்ஸ் இன் சீரிஸ் அண்ட் பேரலல். ஸோ இந்த மூணுமே 3 மார்க்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. ஸோ முதல் லெசன்ல பொறுத்த மட்டும் இந்த செகண்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின் அண்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ காஸ்லால ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டிக்கு போனீங்கன்னா மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். அதுக்கடுத்து வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அதுக்கடுத்து மீட்டர் பிரிட்ஜ். ஸோ மீட்டர் பிரிட்ஜ் வந்து பிராக்டிக்கல்ல இருக்கு. நிறைய பேர் இங்க படிக்காம இருப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. அவங்க கேட்பாங்க. மீட்டர் பிரிட்ஜ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஓகேவா? அதுக்கடுத்து ஃபோர்த் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். இஎம்எஃப் ஆஃப் டூ செல்ஸ் கம்பேர்ட் யூசிங் பொட்டன்ஷியோமீட்டர். அதுக்கடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் சில டைம் நமக்கு 3 மார்க்ஸ்லமே இது வருது. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ செல் யூசிங் வோல்ட் மீட்டர். அதே மாதிரி 3 மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெசிஸ்டார்ஸ் இன் சீரிஸ் அண்ட் பேரலல் ரெண்டுமே சேர்ந்து கேட்க மாட்டாங்க. ஒன்னு 3 மார்க்ல கேட்டாங்கன்னா எய்தர் ரெசிஸ்டார்ஸ் இன் சீரிஸ் கேட்பாங்க, இல்ல ரெசிஸ்டார்ஸ் இன் பேரலல் கேட்பாங்க. ரெண்டுமே சேர்த்து கேட்டா வேணா 5 மார்க்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? சோ இந்த ரெண்டாவது லெசன்ல நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ண வேண்டிய கொஸ்டின் வீட்ஸ்டோன் பிரிட்ஜும் இஎம்எஃப் ஆஃப் டூ செல்ஸ் கம்பேர்ட் யூசிங் பொட்டன்ஷியோமீட்டர். ஓகேவா? தேர்ட் கொஸ்டின் தேர்ட் லெசன் பாத்தீங்கன்னா மேக்னெட்டிசம் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். நான் அப்ப சொன்ன மாதிரி தான் ஆக்சியல் அண்ட் ஈக்குவட்டோரியல் பிளேன் இருக்கு. அதுக்கு அடுத்து ஒரு 3 கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபைனைட்லி லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் யூசிங் பயோசாவெட்லா. அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆன் த ஆக்சிஸ் ஆஃப் அ சர்க்குலர் காயில் யூசிங் பயோசாவெட்லா. அதுக்கு அடுத்து சைக்கிள் ஓட்டுறான். ஸோ இந்த மூணுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கூடவே இந்த எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். நான் எதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி சொல்றேன்னா அதோட மீனிங் என்னன்னா நீங்க அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதி பார்த்து டயக்ராம் வரைஞ்சி மல்டிபிள் டைம்ஸ் அதை நீங்க ரிப்பீட் பண்றதுக்காக தான். ஓகேவா? அதுக்கடுத்து 6th அண்ட் 7th கொஸ்டின் பாத்தீங்கன்னா force on a current carrying conductor placed in a magnetic field, force between two long parallel current carrying conductor. ஸோ இந்த ரெண்டுமே பார்த்துக்கோங்க. பட் அந்த அளவு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ படிக்கணும். இதை நான் வந்து கடைசி ப்ரிஃபரன்ஸா வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நான் வந்து சொல்றேன். இப்போ இந்த யூனிட் 3ல கொஸ்டின் சொல்லுங்கன்னா 1 to 5 பார்த்துக்கோங்க. அதுலயுமே 3 to 5 நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? அந்த மாதிரி நான் சொல்றேன். 3 மார்க்ல பாத்தீங்கன்னா கேல்வனாமீட்டர்ல இருந்து வோல்ட் மீட்டரா மாத்த சொல்லுவாங்க, இல்ல கேல்வனாமீட்டர்ல இருந்து அம்மீட்டரா மாத்த சொல்லுவாங்க. ரெண்டுல எதனா ஒன்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. மேபி அட் அ டைம்ல கேட்டாங்கன்னா அது 5 மார்க்காவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஃபோர்த் லெசன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஓரியன்டேஷன் ஆஃப் த காயில். ஸோ அதுதான் புக் பேக்ல வந்து இவ்வளவு பெருசா கொடுத்திருப்பாங்க. ரொட்டேஷன் ஆஃப் காயில் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஓவர் ஒன் ரொட்டேஷன் இன்டியூசஸ் அண்ட் ஆல்டர்னேட்டிங் இஎம்எஃப் ஆஃப் ஒன் சைக்கிள். ஓகேவா? ரெண்டாவது சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டர். ஸோ மூணாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். அது படிக்கும் போதே நீங்க கூட எனர்ஜி லாசஸும் படிச்சுங்க. எனர்ஜி லாசஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்டா நமக்கு 3 மார்க்ஸ்ல தான் வரும். ஸோ 5 மார்க்ல கேட்கறதுக்குமே அது தகுதியுடைய கொஸ்டின். அதனால தான் நான் 5 மார்க்ல கொடுத்துட்டு பிராக்கெட்ல 3 மார்க்னு கொடுத்துருக்கேன். அண்ட் இப்போ நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதுல நிறைய கொஸ்டின் 3 மார்க் தான். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏசி கரண்ட் கண்டெய்னிங் ஒன்லி இண்டக்டார், ஏசி கரண்ட் ஒன்லி கெப்பாசிட்டர். பட் ஆனால் இந்த 6th கொஸ்டின் ஒரு வாட்டி நமக்கு 5 மார்க்ல வந்திருக்கு. ஸோ அதுக்காக தான் 5 மார்க்லேயே நான் வச்சனா தான் நீங்க அதை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிப்பீங்க. நான் அதை 5 மார்க்லேயே வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ ஆர்எல்சி சீரிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லெசன்ல ஒரு கொஸ்டின் சொல்லுங்கன்னா அது ஆர்எல்சி சீரியஸா தான் இருக்கும். அதுக்கடுத்து டிரான்ஸ்ஃபார்மரும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து 8th கொஸ்டின் மியூச்சுவல் இண்டக்ஷன் பிட்வீன் டூ லாங் கோஆக்சியல் சொலினாய்டு இப்படி கேட்கலாம். இல்லை நம்ம புக் பேக்ல எப்படி கொடுத்துருக்காங்கன்னா மியூச்சுவல் இண்டக்ஷன்ஸ் பிட்வீன் அ பேர் ஆஃப் காயில்ஸ் இஸ் சேம்.
அதாவது M12ன்றதை M21ன்றதை நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுடைய 4th லெசன். ஸோ 3 மார்க்ஸ் ஆஸ் third இயர் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் இண்டக்டர், கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, எல்சி ஆசிலேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ யூனிட் 5 எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல்லோட இன்டெக்ரல் ஃபார்ம், அது பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்டெக்ரல் ஃபார்ம்ஸ் வச்சிருப்பாரு. ஸோ அதை நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. அது வந்து ஒரு சின்ன பிழை கூட இருக்கக்கூடாது. இன்டெகிரேஷனில் லிமிட் போடுறது, வேரியபிளை மாற்றுறது எதுவுமே மாற்றக்கூடாது. ஆஸ் இட் இஸ் நீங்கள் எழுதணும். சின்ன தப்பு பண்ணீங்கனாலும் சுழிச்சிட்டு 1 மார்க் போயிடும். அதனால் கேர்ஃபுல்லாக அந்த கொஸ்டின் படிங்க. சின்ன கொஸ்டின் தான் சொல்லிட்டு ஈஸியாக விட்டுறாதீங்க. ரெண்டாவது கொஸ்டின் நமக்கு ரேராக தான் கேட்குறாங்க, பட் ஸ்டில் நான் வந்து கொடுத்துருக்கேன். மேக்ஸ்வெல் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம். மூணாவது கொஸ்டின் வெரி 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 இம்பார்ட்டன்ட், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். ஸோ இது சில டைம் நமக்கு 3 மார்க்லாமே கேட்குறாங்க, பட் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் 5 மார்க்ல கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரா, இப்படி கேட்கறத காட்டிலும் அவங்க எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் எமிஷன் ஸ்பெக்ட்ரா, இல்லைனா எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா, இப்படி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிக அளவில் இருக்கு. ஸோ வால்யூம் 1 நம்ம முடிச்சாச்சு. ஸோ உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எதனா கொஸ்டினுக்கு உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியலனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க. இதனா இல்லைனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ யூனிட் 6 பார்த்தீங்கன்னா ரே ஆப்டிக்ஸ், அதில் மிரர் ஈக்குவேஷன். மிரர் ஈக்குவேஷன் படிக்கும்போது லேட்ரல் மேக்னிஃபிகேஷனையும் சேர்த்து படிக்கணும். அதுக்கடுத்து ஃபீசோ எக்ஸ்பெரிமெண்ட் டு டிட்டர்மைன் த ஸ்பீட் ஆஃப் த லைட். ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் அட் அ சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். அதுக்கடுத்து லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா அண்ட் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் ப்ரொடியூஸ்ட் பை பிரிசம் அண்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் மெட்டீரியல் ஆஃப் பிரிசம். அதுக்கடுத்து எக்ஸ்பிளைன் ரேடியஸ் ஆஃப் illumination, அப்படி இல்லைனா அது ஸ்னெல்ஸ் விண்டோன்னு சொல்லுவாங்க. 7வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் டிஸ்பர்ஷன், அப்டைன் த ஈக்குவேஷன் ஃபார் டிஸ்பர்சிவ் பவர் ஆஃப் அ மீடியம். ஸோ இதில் 7வது ரொம்ப ரொம்ப ரேராக தான் நமக்கு வந்து கேட்குறாங்க. அடிக்கடி இதில் கேட்டுட்டு இருக்க கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மிரர் ஈக்குவேஷன், ஃபீசோ மெத்தட், லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. ஸோ ஃபர்ஸ்ட் 6 கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. அதுலேயுமே கூட பார்த்தீங்கன்னா மிரர் ஈக்குவேஷன், ஃபீசோவும் லென்ஸ் மேக்கரும் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 7 பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், இது வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லி கேட்பாங்க. ப்ரூவ் த லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன் யூசிங் ஹைஜன்ஸ் பிரின்சிபல். ஸோ இதர் நமக்கு லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் தனியாக கூட கேட்கலாம், அதே மாதிரி லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் தனியாகவும் கேட்கலாம். ரெண்டுமே சேர்த்து வரதுக்கான வாய்ப்பு கம்மி தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யங்ஸ் டபுள் ஸ்பிளிட் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ அந்த செட்டப் கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். உங்களுக்கு கொஸ்டினில் இந்த எப்படி கேட்பாங்க, 2 கொஸ்டினாக அதை கேட்கலாம். எக்ஸ்பிளைன் த யங்ஸ் டபுள் ஸ்பிளிட் எக்ஸ்பெரிமெண்ட் செட்டப் அண்ட் அப்டைன் த ஈக்குவேஷன் ஃபார் பேண்ட் வித். அப்படி கேட்டால் நீங்கள் அந்த செட்டப் எழுதிட்டு பேண்ட் வித் வரைக்கும் பேண்ட் வித் மட்டும் எழுதலாம். இல்லைனா இப்படி கேட்பாங்க, எக்ஸ்பிளைன் த யங்ஸ் டபுள் ஸ்பிளிட் எக்ஸ்பெரிமெண்ட் செட்டப் அண்ட் அப்டைன் த ஈக்குவேஷன் ஃபார் வெறும் பாத் டிஃபரன்ஸ் மட்டும் கேட்பாங்க. நீங்கள் கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் மாற்றிக்கணும். ஓகேவா? அதுக்கடுத்து சிம்பிள் மைக்ரோஸ்கோப், அதுக்கடுத்து அதனுடைய ஈக்குவேஷன் ஆஃப் மேக்னிஃபிகேஷன் ஃபார் நியர் பாயிண்ட் ஃபோக்கசிங் அண்ட் நார்மல் பாயிண்ட் ஃபோக்கசிங். ஸோ சிம்பிளா சொல்லலாம் சிம்பிள் மைக்ரோஸ்கோப். அதுக்கடுத்து ரிசால்விங் பவர் ஆஃப் அ மைக்ரோஸ்கோப். அதுக்கடுத்து காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். அதுக்கடுத்து 2 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டைஃப்ராக்ஷன் அட் சிங்கிள் ஸ்லிட் அண்ட் nth மினிமம். அதுக்கடுத்து அப்டைன் த ஈக்குவேஷன் ஃபார் ரிசால்விங் பவர் ஆஃப் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து 2வது கொஸ்டின் ரொம்ப 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 தெளிவாக பார்த்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 2nd கொஸ்டின், 3rd கொஸ்டின், 5th கொஸ்டின். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 5 இம்பார்ட்டன்ட். அதுலயுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் டபுள் ஸ்லிட்டும், சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பும், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பும். ஓகேவா? அதுக்கடுத்து டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர். இதில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் எலக்ட்ரான் எமிஷன் அண்ட் வேரியஸ் மெத்தட் ஆஃப் எலக்ட்ரான் எமிஷன். அதுக்கடுத்த கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஐன்ஸ்டீன்ஸ் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். அதுக்கடுத்து ஃபோட்டோ செல் அல்லது ஃபோட்டோ எமிசிவ் செல். அதுக்கடுத்து டேவிசன் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், ஸ்டில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து 6வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த லாஸ் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஸோ இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் 5 மார்க்ஸ், சம்டைம்ஸ் நமக்கு 3 மார்க்ஸில் கேட்டுறாங்க. ஸோ 3 மார்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த டிப்ராய் வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து யூனிட் 9 பார்த்தீங்கன்னா அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் நசன்னு இருக்கும். ஸோ நம்ம படிச்சு தான் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட், அதுக்கடுத்து மில்லிகன் ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ அதனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்துக்கோங்க, ஸ்பெசிபிக் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரானை கண்டுபிடிக்கிறதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் தான் தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட். சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து மில்லிகன் ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ மோஸ்ட்லி நமக்கு நேம் கொடுத்துருவாங்க, பட் ஸ்டில் நீங்கள் வந்து இதை தெரிஞ்சு வச்சுக்கணுன்றக்காக சொல்கிறேன். அதுக்கடுத்து ஒரு எக்ஸ்பிரஷன் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட். ஸோ இந்த ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட் எக்ஸ்பிரஷன் நீங்கள் டெரைவ் பண்ணிட்டீங்கனாலே அதுலேருந்து ஒரு 2-3 ஸ்டெப் தான் ஈஸியாக நீங்கள் வெலாசிட்டியை நீங்கள் வந்து டெரைவ் பண்ணிடலாம். ஓகேவா? 4th கொஸ்டின், எனர்ஜி எக்ஸ்பிரஷன் ஆஃப் அன் எலக்ட்ரான் இஸ் த ஹைட்ரஜன் ஆட்டம். அதாவது ஹைட்ரஜன் ஆட்டமோட எனர்ஜி எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்கணும் போர் ஆட்டம் மாடலை வச்சு. ஓகேவா? அதுக்கடுத்து 5வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த ஒர்க்கிங் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர் வித் அ பிளாக் டயக்ராம். ஸோ பிளாக் டயக்ராம் ரொம்ப முக்கியம், அதை வச்சு நீங்கள் வந்து நியூக்ளியர் ரியாக்டரோட ஒர்க்கிங்கை நீங்கள் வந்து எழுதணும். ஸோ இதில் 3 மார்க்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் ஆஃப் ஹைட்ரோஜன் ஆட்டம், லா ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. ஆஸ் ஐ செட் இல்லையே இது 5 மார்க்கில் கேட்டால் நமக்கு லக்கு, பட் 3 மார்க்கில் தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. யூனிட் 10 பார்த்தீங்கன்னா ஆஃப் வேவ் ரெக்டிஃபயர், ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர், டிரான்சிஸ்டரோட அப்ளிகேஷன். நம்ம டிரான்சிஸ்டர் ஸ்விட்சாகவும் பயன்படுத்தலாம், டிரான்சிஸ்டரை ஆம்பிளிஃபயராகவும் பயன்படுத்தலாம்.
அதுக்கடுத்து 5வது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த பேசிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் சிஸ்டம் வித் நெசசரி பிளாக் டயக்ராம். 6வது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டின், பட் 5 மார்க்லேயே நமக்கு வந்து கேட்குறாங்க. ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் டிமார்கன்ஸ் தியரம்ஸ். ஸோ 2 தியரம் இருக்கு, ஃபர்ஸ்ட் தியரம் அண்ட் செகண்ட் தியரம். ஓகேவா? ஸோ இதில் ஆஃப் வேவ் ரெக்டிஃபயர், ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆஃப் வேவ்லேருந்து ஃபுல் வேவ் டெரைவ் பண்ணலாம் நீங்கள். ஸோ ஆஃப் வேவ் படிச்சுட்டு ஃபுல் வேவ் படிங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் என்ன டிஃபரன்ஸ். ஓகேவா? யா, இவ்வளோ கொஷின்ஸ் தான் இருக்கு. நான் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நிறைய ஸ்ட்ரெஸ் பண்ணி எதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இருக்க கொஷின்ஸ்லாம் நீங்கள் படிச்சுட்டீங்கனாலே நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் வந்து உங்களுடைய ஃபிசிக்ஸ் எக்ஸாமை நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணிடலாம். ஓகேவா? யா, இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய் பாய், ஆல் தி பெஸ்ட்.